ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான். அதுவும் கார முட்டை தோசை. இதில் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 3 காஞ்ச மிளகாய், ஒரு தக்காளி நல்ல பெருசாக பழுத்ததாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த கலர் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் பழுத்த தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அதுவும் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு இல்லையா விழுது, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் ஃபுல்லாக போடுங்க. ரேடியோ கொட்டிட்டிங்கன்னா நல்லா தெரிச்சிடும் அது. அதனால் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கொதிக்க கொதிக்க வந்து அப்படியே தெறிக்கும். அதனால் இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இது இருக்கிறது பார்த்திங்களா, ஒரு மாதிரி கலராக இருக்கா, இது கலர் சேஞ்ச் ஆகணும். அண்டு பச்சை வாசனை எல்லாம் போகணும். அந்த அளவுக்கு இதில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பரான கலர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு 8லேருந்து 10 நிமிஷமாவது ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா இந்த தண்ணி எல்லாம் வற்றி இந்த கலர் அழகணுங்க. அந்த அளவுக்கு ஆனோடனே இதை நீங்கள் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம ஒரு தோசை தவா எடுத்துக்குவோம். இதில் நல்ல தோசை தவாவுக்கு எண்ணெய் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா சூப்பராக ஒரு தோசை வாத்துட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கார சட்னி, இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு. ஈவன் சட்னி கூட தேவையில்லை. சட்னியே இல்லாமல் நம்ம இதை அழகாக சூப்பராக சாப்பிட்றலாம். வெரைட்டி தோசை பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணோம்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். தோசை ஃபுல்லாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதில் வந்து 1 இல்லைன்னா 2 முட்டை, எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ வேணுமானாலும் போட்டுக்கிட்டால் டேஸ்ட்டு தானே, டேஸ்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ நான் இதில் வந்து ஒரு எக்கை வந்து உடச்சி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். என் பொண்ணு தான் உடைக்கிறா, அவள் தான் உடைப்பேன்ட்டு உடைச்சிட்ருக்கிறா. இப்போ நான் ஒரு எக்கு உடச்சி விட்டுட்டேன். இப்போ இதை வந்து எக்கையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த சட்னி மிளகாய் சட்னி எதில் வச்சோமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் மேலே வேணால் உங்களுக்கு லைட்டாக பெப்பர் இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் தூவிக்கலாம். நான் வந்து ப்ளைனாக தான் இது பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம கார சட்னியே நல்லா இதாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதுவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் வேணால் நீங்கள் லைட்டாக பெப்பர் வந்து தூவிக்கலாம். இது நல்ல மெதுவாக நல்லா குக் ஆகட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து திருப்பி போடும்போது இது இல்லாமல் கிளியாமல் இருக்கும் தோசை. இப்போ ஓரளவுக்கு நல்லா இதை வெந்துருச்சு ஒரு பக்கம். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, தோசையில் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் ஃபுல்லாக நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணியாச்சு. பாருங்கள் தோசை எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுன்னா போதும். நல்லா இதை வேக வைக்காதீங்க. ஆக்சுவலி நல்லா வெந்துச்சுனாலே அதோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஆகும். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ சூப்பரான ஒரு முட்டை தோசை, கார முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு சட்னி கூட தேவையில்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து மசாலா தோசை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை மசித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து இதில் வந்துட்டு நம்ம வந்து தாளிப்புக்கு தேவையான கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சனையும் இதோ கடுகு சேர்த்துக்கிட்டோம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சீரகம், சோம்பு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா
சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது வந்து நல்ல ஃப்ரை ஆகணும், கோல்டன் கலர் ஆகணும்னு இல்லை. லைட்டாக ஒரு இது வந்தாலே போதும், பிங்க் ஷேட் வந்தாலே போதும். பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஸ்பைசஸ் வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த பச்சை வாசனை போட்டும், மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து உருளைக்கிழங்குனாலே வாய்வுங்கிறத மனசில் இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட், அதாவது இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட். ஆல்ரெடி நீங்கள் வந்து உருளைக்கிழங்குல வந்து சேர்த்துருக்கீங்கன்னா இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா பரட்டிக்கோங்க. அதாவது இந்த மசாலா வந்து எப்படி இருக்கணும்னா, நல்ல எங்கேயுமே ஒட்டாமல் கரெக்டாக அது ஈவனாக ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு வரும் பாருங்கள். அந்த அந்த அளவுக்கு ஆக்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம இப்படி இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்குங்க பாருங்கள். எப்படி அழகாக தோசை அந்த இது தவாலே வந்து ஒட்டாத அளவுக்கு வருது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ஆனோனையுமே இப்போ இதோட வேலை முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் தோசை வார்த்துட்டு அதை சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நான் தோசைக்கல்லை மறுபடியும் ஹீட் பண்ணிட்டேன். இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதுதாங்க என்னோடய தோசைக்கல் சீசனிங்கோட மெத்தடு. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டோம்னா ஒட்டிட்டு வர்ற கல் கூட ஒட்டாமல் இருக்கும். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு, நம்ம தோசை ஊற்றலாம். இது நல்லா நீங்கள் வந்து நல்லா பெருசாக ரோஸ்ட் மாதிரி கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தடிமனாகவே விட்டுக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் தடிமனாக விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அதாவது ஹாஃப். அப்போ நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து திருப்பி போட மாட்டோம் ஆக்சுவலி. ஸோ இது வந்து இந்த பக்கம் இந்த சைடு மட்டும் நல்லா வேகணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒன் சைடு நல்லா அழகாக வெந்து வரும். இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இவ்வளோதாங்க நம்மளோட மசாலா தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டு கொடுத்துட்டிங்கன்னா மசாலா தோசை. இதுலேயே நீங்கள் வந்து முட்டை தோசையிலே பொடி போட்டு தூவிட்டிங்கன்னா பொடி தோசை. ஆக்சுவலி தோசை வெரைட்டி நம்ம சொல்லவே வேண்டாம், செம்மையான தோசை வெரைட்டி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு 2 தோசை வெரைட்டிக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது 2யுமே நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.